துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழாமல் இருந்ததா எவ்வளவோ மனக்கவலைகளையும் மன கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் அடைந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. துலாம் ராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் உங்களுடைய குணமை தங்களை விட தங்களை சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணமாகவே இருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லதாகவே இருந்தாலும் வாழ்க்கையில போக போக சில நாட்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கெட்ட குணமாக மாறிவிட்டது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எல்லாருக்கும் நான் செய்யக்கூடிய உதவிகளிலும் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு இருக்கும். ஆனால் எனக்கு யாருமே எந்த விதமான உதவிகளையும், எனக்கு கஷ்டங்கள் என்று வந்தபோது யாருமே என்னுடன் இல்லை என்ற ஒரு ஏக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், ஏன் நம்மை நம்பியவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் மிக தெளிவாக தியாகம் செய்துவிட்டு மற்றவர்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஓடிக்கொண்டும் இருப்பீங்க. இத்தனை நாட்களும் ஏன் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கூட மற்றவர்களுக்காக நீங்கள் ஓடிவிட்டு வந்துதான் இந்த ஒரு வீடியோவையும் நீங்க பார்ப்பீங்க. இந்த ஒரு நாளிலாவது நீங்க மற்றவர்களுக்காக சில செயல்களை செய்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு செயலினால் உங்களுக்கு எந்த விதமான பயனுமே இருந்திருக்காது. உங்களிடமிருந்து பணமும் தான் செலவழிந்திருக்கும். உங்களுடைய நேரங்களும் நிச்சயமாக செலவழியவும் ஆரம்பித்திருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். உங்களின் பணம், நேரம், உழைப்பு என அனைத்தையும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காகவே நீங்கள் இதுவரைக்கும் செலவுகளை செய்து கொண்டுமே தாங்க இருந்தீங்க. ஆனா ஒரு விசித்திரமான, நீங்கள் யாருக்காகவெல்லாம் வாழ்ந்தீர்களோ அவர்கள் தங்களின் தேவைகளை முடிந்தவுடன் தங்களுடைய சுயநல போர்வையை போர்த்தி கொண்டு உங்களை கடந்து போயிருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டுமே தாங்க இருந்தாங்க. இறுதி புள்ளியில் திரும்பி பார்க்கும்போது மற்றவர்களுக்காக வாழ்ந்த உங்களின் வாழ்க்கையில உங்களுக்கென்று நீங்கள் எதையுமே சேர்த்து வைக்கவில்லை என்ற ஒரு கசப்பான உண்மை உங்களுடைய நெஞ்சை இதுவரைக்கும் கிழித்து எறிந்து கொண்டே இருக்கும். அவர்களுடன் நீங்கள் பழகினீர்கள், ஆனால் உங்களுடைய காரியங்களை ஒருபோதும் அவர்கள் செய்து கொடுத்தது கிடையாது. அவர்களுடைய காரியங்களை மட்டுமே நீங்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய பணத்தை செலவழித்து, உங்களுடைய நேரத்தை செலவழித்து, சில உறவினர்களை கூட நீங்கள் எதிர்த்து, உங்களுடைய குடும்பத்தையும் எதிர்த்து, உங்களுக்கு பிடித்த நபர்களுக்காக சில செயல்களையும் நீங்கள் செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு நிமிடம் நீங்கள் திரும்பி பார்த்தால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நீங்கள் போக போகத்தான் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முடிவுகளும் ஏன் தெரியுமா எப்போதும் தாமதமாகவே அடைந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ராசியின் குறியீடு தராசு என்பதால் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாலும் அதன் இருபக்க நியாயங்களையும் நீங்கள் மிக ஆழமாக எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டுமே இருப்பீங்க. நாம் எடுக்கும் ஒரு முடிவு யாரையுமே பாதித்து விடக்கூடாது, யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது என்ற உங்களின் அதிகப்படியான நல்லெண்ணமே உங்களை ஒரு முடிவை எடுக்க விடாமல் தடுத்து கடுமையான குழப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி விட்டிருக்கும். அந்த ஒரு குழப்பங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராமல் ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் யோசித்து அலசி ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்குள் காலம் வெகு தூரம் கடந்து போயிருக்கும். அந்த ஒரு காலம் கடந்து இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பொன்னான வாய்ப்பு உங்களை விட்டு நழுவி வேறு ஒருவரிடம் நிச்சயமாக சென்றிருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு நம்மளை விட்டு தவறிவிட்டதே என்று உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகள் நிச்சயமா இருக்கும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவறவிட்டதும் ஒரு சில நேரங்களில் நல்லது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்புகள் அது பொன்னான வாய்ப்புகள் தான். இருந்தாலும் அதைவிட நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதனில் நீங்கள் தினசரி செய்யுங்கள், தினசரி உங்களுடைய கடின உழைப்பை போட்டால் அதைவிட நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. இந்த முடிவெடுக்க முடியாத கால தாமதமே உங்களுடைய வாழ்க்கையின் பல மாபெரும் வெற்றிகளை தள்ளி போக செய்ததற்கு முக்கியமான ஒரு காரணமாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொய்யா, இதெல்லாம் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா, நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள், அதாவது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை அறிந்து கொள்ள போகிறீர்கள்.
துலாம் ராசியில பிறந்தவங்களினுடைய வாழ்க்கை நாளை முதல் ஒரு மாபெரும் மாயாஜால திருப்பு முனையை சந்திக்க போகிறது என்று தான் கூற வேண்டும். இதுவரைக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே மாயாஜாலம், அதாவது மேஜிக்க போல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறவும் ஆரம்பிக்கும். இவ்வளவு காலம் எல்லோரும் உங்களை ஏமாற்றலாம், உங்களை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்திருப்பாங்க. நீங்கள் அவர்களுக்காக எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்திருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் உங்களை நல்ல ஒரு விதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம், உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று உங்களை எப்பொழுதுமே பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் கிரகங்களின் இந்த அதிரடி மாற்றத்தால் உங்களை சுற்றி இருந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள், அதாவது உங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையில்லாத சில மனிதர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகவா ஆரம்பிப்பாங்க. எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் மனிதர்கள் சண்டை போட்டு விலகி செல்கிறார்கள் என்றால் நீங்கள் உடனே அவர்களிடம் திரும்ப போய் மன்னிப்பு தவறு கூறுவது என் மீதுதான் தவறு என்று உங்களை நீங்களே தற்பெருமை காட்டிக்கொள்வது போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. போனால் போகட்டும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க விட்டு விடுங்க. அந்த ஒரு நபர்கள் போனால் மட்டுமே உங்களுக்கு விடிவு காலம் என்பது பிறக்கும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவோ வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகமும் துணிச்சலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறந்துவிடும். இனி நான் மற்றவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய மாட்டேன், எனக்காகவும் நான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்க்கமான தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் பிறக்கவும் ஆரம்பிக்கும். தடைபட்டு கிடந்த சுப காரியங்கள், வீடு வாகன சேர்க்கை போன்ற உன்னதமான கனவுகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போய்விடும். உங்களுடைய கனவு நாளை முதல் நினைவாக போகிறது என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய கைகளில் எப்போதுமே அதிகாரம் விளையாடும் ஒரு புதிய சகாப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். அந்த சகாப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களுடைய பக்கம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைத்துவிடும். தராசை குறியீடாக கொண்ட இவ்வளவு காலம் கொண்ட உங்களுக்கு இவ்வளவு கால மனதில் எந்த ஒரு அமைதியும் இல்லாமல் எதை செய்வது எதை விடுவது என்று மாபெரும் குழப்ப சூறாவளியில் தவித்து கொண்டிருந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் எல்லாமே சரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஓயாத சிந்தனைகள் அனைத்தும் ஒரு புள்ளியில் வந்து அடங்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் ஒன்றே ஒன்று உங்களுடைய மனதிற்குள்ளேயோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையோ, இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, குழந்தைகள் பிறக்கவில்லை என்று எப்பேற்பட்ட கவலைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதற்கான முடிவுகளையும் அதற்கான கடின உழைப்பையும் நீங்கள் போட்டீர்கள் என்றால் அதற்கான நல்ல ஒரு செய்தியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த 21 நாட்களில் நிச்சயமா உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நாம எடுத்த முடிவுகள் சரிதானா என்ற குற்ற உணர்ச்சி இனிமே உங்களுக்கு வரவே வராது. எந்த ஒரு காரியத்திலும் மிக துல்லியமான தெளிவான முடிவுகளை நொடிப்பொழுதில் நீங்க எடுப்பீங்க. உங்களை குழப்பிக் கொண்டிருந்த குடும்ப பிரச்சனைகளோ அல்லது தொழில்முறை சிக்கல்களோ எதுவாக இருந்தாலும் அதற்கான சுமூகமான தேர்வு உங்களுடைய கைகளில் மிக எளிதாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மகா அமைதியும் பேரானந்தமும் உங்களுடைய இதயத்தை நிரப்பும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. சூறாவளியில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் எல்லாமே சரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஓயாத சிந்தனைகள் அனைத்தும் ஒரு புள்ளியில் வந்து அடங்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தீராத பிரச்சனைகள் ஒன்றே ஒன்று உங்களுடைய மனதிற்குள்ளேயோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருந்திருக்கும். அது கடன் பிரச்சனையோ, இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, குழந்தைகள் பிறக்கவில்லை என்று எப்பேற்பட்ட கவலைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதற்கான முடிவுகளையும் அதற்கான கடின உழைப்பையும் நீங்கள் போட்டீர்கள் என்றால் அதற்கான நல்ல ஒரு செய்தியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த 21 நாட்களில் நிச்சயமா உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நாம எடுத்த முடிவுகள் சரிதானா என்ற குற்ற உணர்ச்சி இனிமே உங்களுக்கு வரவே வராது. எந்த ஒரு காரியத்திலும் மிக துல்லியமான தெளிவான முடிவுகளை நொடிப்பொழுதில் நீங்க எடுப்பீங்க. உங்களை குழப்பிக் கொண்டிருந்த
குடும்ப பிரச்சனைகளோ அல்லது தொழில்முறை சிக்கல்களோ எதுவாக இருந்தாலும் அதற்கான சுமூகமான தீர்வு உங்களுடைய கைகளில் மிக எளிதாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மகா அமைதியும் பேரானந்த